இன்று நம் சமுதாயத்தில் புற்றுநோயாக கிளம்பியிருக்கிற இன்டர்லாக் பிரச்சனையை பற்றி நம்ம மாணவர்களுக்கு பறையாங்கிற வார்த்தையை சொல்லி நம்ம மாணவர்களுக்கு பறையாங்கிற வார்த்தையை சொல்லி படிக்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எதிர்க்கிறோம் பாருங்க. எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு படிக்க கொடுக்காம நம்ம இனத்தை கேவலப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி பாட புத்தகமாக போடுறாங்க. இதை நம்ம சமுதாயமே ஒன்று தின்று எதிர்க்கிறோம். அது சம்பந்தமாக இந்த இன்டர்லாக் பாட புத்தக சம்பந்தமாக அதோட விளைவுகள் பள்ளிக்கூடத்தில் அந்த நாவலை பிள்ளைங்க படித்தா அதோட இம்பேக்ட் என்ன, அதோட பாதிப்பு என்ன எதிர்காலத்தில், அதுக்கான விளக்க கூட்டமாக இந்த கூட்டத்தை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேஎல்சிசியில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்க போகுது. இந்த இன்டர்லாக் நாவல் சம்பந்தமாக நம்ம ஒரு எதிர்ப்பு கூட்டம். இந்த புத்தகமே நமக்கு தேவையில்லை. நம்மளை யார் இவனை கேவலப்படுத்துறதுக்கு? நம்மளை கேடு கட்டவங்களா? எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு. சத்துவ மனுஷன் சொல்றாங்க. எவ்வளோ ஒரு கேடு கட்ட என்ன பாருங்க. நம்மள கேடு கட்டவங்களா? சமுதாயத்துக்கு உழைச்சிருக்கிறோம். என்ன குறை வச்சிருக்கோம் இந்த நாட்டுக்கு? அப்ப நம்ம ஒடுக்க பார்க்கறாங்க. நம்ம என்ன சொல்றோம்? எங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னு சொல்றோம். இவங்க திருத்த போறாங்களா, கிழிக்க போறாங்களா? அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு தேவையில்லை இந்த புத்தகம். நீ என்ன குறை சொல்றது? ஆகவே வீறு கொண்ட சிங்கங்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது. எங்களை யாரும் கேவலப்படுத்த வேண்டாம். இந்த புத்தகம் தடை செய்தாக வேண்டும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நடக்க போறது ஜென்ம அவமானம். என்னைக்குமே இந்த அவமானம், இந்த புக்கை நம்ம தடை பண்ணாம விட்டுட்டோமா, இது ஜென்ம அவமானம் நமக்கு. நீங்க போய் தீவிரத்துக்கு போங்க, சண்டைக்கு போங்க, கோடாடி புக்குங்க, அது சொல்லல விளக்கம். புக்கோட இம்பேக்ட் இந்த புக்கு மேபி அவங்களுக்கு தெரியல. நம்மளும் அரசாங்கம் we teach the UMNO. Okay, what is the impact of this book? நம்ம சொல்லி கொடுக்கிறோம் UMNOக்கு இந்த புக்கோட இம்பேக்ட் என்ன. ஒரு 10 வருஷம் சென்று அவங்க இன்னைக்கு பாருங்க, இந்த புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணோன்னே ஸ்கூலுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. பிள்ளைங்களாம் சண்டை போட்டுக்கிட்டு கில்லிங் பாபின்னு ஒரு பையனை அடிக்கிறாங்க. அந்த பையனை பார்க்க எங்களுக்கே அழுவம் வருது, பாவமா இருக்கு. இன்னைக்கு இந்த புக்கு எத்தனை மாசம்? ஒரு மாசம் தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. இது ஒரு 10 வருஷம் ஆகுனா அதோட நிலைமையை நினைச்சு பாருங்க. அந்த பிள்ளைங்க பாபி பறையாச்சின்னு சொல்லும் போது மனசுக்குள்ள அந்த பிள்ளைங்களோட மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேணாலும் இந்த நாட்டு மேல உண்மையிலே பார்க்க நம்ம தான் அக்கறைப்படுறோம். அவங்க சொல்றாங்க அவங்க அக்கறை. டெஃபினெட்லி ஐ டெல் யூ, அம்மனோக்கு இந்த நாட்டு மேல அக்கறையே இல்லை. இந்த நாடு முன்னேறணும், நல்லா இருக்கணும், இந்தியாவில தான் அக்கறைப்படுறோம். எந்த அரசாங்கம் நம்ம இங்க ஒரு சண்டைலாம் வரக்கூடாதுன்னு அந்த புக்கை நம்ம எடுக்க சொல்றோம். உண்மையா நான் சொல்றேன், மார்த்தட்டி சொல்லுங்க. இந்தியாவுக்கு தான் உண்மை இந்த நாட்டு மேல அக்கறைப்படுறோம். வரும்போது நம்ம தான் உழைச்சோம். நாடு நல்லா இருக்கணும்னு நம்ம தான் உழைக்கிறோம், நம்ம தான் நினைக்கிறோம். அவனுக்கு யாரும் நினைக்க மாட்டாங்க. நினைச்சிருந்தா இந்த புக்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, நம்ம இங்க யாரும் தலைவர் இல்ல, நம்ம எல்லாம் தொண்டர்கள். நம்ம இந்த புக்கை எடுக்கணும்னு சொல்லி 27ஆம் தேதி கண்டிப்பா நம்ம மார்ச் பண்ண போறோம். இந்த மார்ச் யாத்திரைகள் நம்ம பண்றோம். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நம்ம போய் சண்டை போட போறோம். டெஃபினெட்லி சண்டை இல்லை. இப்ப எல்லாருக்கும் பாக்குறதுக்கு எப்படி தான் தெரியுது இந்த புக்கு. எல்லாரும் வந்திருக்கீங்க, எத்தனை பேர் இந்த புக்கு தெரியும்? இந்த புக்கு இந்த புக்கு ஒரு நல்ல புக்கு தானே, நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம். இந்த புக்கு நல்ல புக்கு தானே. எல்லா தமிழர்களும் அமைதியா தானே இருக்காங்க, யாருமே பிரச்சனை பண்ணலையா? ஆனா உதயகுமார் ஒண்டிதான் பிரச்சனை பண்றாங்க, இவங்க ஒண்டிதான் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இதை சொல்ல போறோம். இந்த புக்கு 1 லட்சம் தமிழர்கள் வேணான்னு சொல்றோம். இந்த புக்கு தப்பு. இந்த புக்கு உனக்கு தெரியல, we go to educate அம்மனும். இந்த புக்கு தப்புன்னு 1 லட்சம் பேர் கேசிசிபில நின்று இந்த புக்கு தப்பு, இந்த புக்கை விளையாடுறீங்க. நம்ம போய் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதா? நீங்க எல்லாம் வருவீங்களா, வர மாட்டீங்களா? கண்டிப்பா சும்மா சொல்லாதீங்க, வருவீங்களா, வர மாட்டீங்களா? என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. இந்த திராவிடனை தான் இப்ப இந்த புஸ்தகம் ரொம்ப இழிவா சொல்லுது. இன்னைக்கு அஞ்சாமை திராவிட உடமையடாக்கு அறிகுறியா இன்னைக்கு இது 3வது நிகழ்வு. இந்த போரம் 3வது போரம். இன்னைக்கு முதல் போரம் காலையில 10 மணிக்கு கூலிங்ல நடத்தினாங்க. அங்க நடந்துகிட்டு இருக்கையில உள்ளுக்கு போலீஸ் நம்ம 7 மெம்பர்ஸ கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு இப்பதான் ஒரு 5:30 மணியை போல விடுவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இது அஞ்சாமை
திராவிட உடைமையடாங்கிறதுக்கு அறிகுறி. சம்பளங்க சார் சொல்லுவாரு, எங்களை பிடிக்க போறியா பிடிச்சுக்க, வேற உன்னால என்ன செய்ய முடியும்? நம்மள எல்லாம் அடக்கி பயமுறுத்தி இந்த மாதிரி அடிமையா இத்தனை வருஷமா நம்ம இருந்துட்டோம். 2007ல அந்த பயத்தை மீறி நம்ம எல்லாரும் கூடணும். 25 நவம்பர் எனக்கு நிச்சயமா தெரியும், இங்க பல பேர் வந்திருப்பீங்க. அன்னைக்கு தண்ணி அடி வாங்கியிருப்பீங்க, டியர் கேஸ் அடி வாங்கியிருப்பீங்க. மனசுல இன்னும் இருக்கும் எல்லாருக்கும் வந்தவங்க இருக்கலாம். அன்னைக்கு பயத்தை மீறணும். இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம், அதே தான் நாங்க நினைச்சோம். 27ஆம் தேதி பிப்ரவரி நம்ம எல்லாம் பயத்தை மீறி பலவிதமான முறையில நம்மள அடக்கி வைக்க பயமுறுத்திக்கிட்டு வருவாங்க. இன்னொரு 7 நாள் இருக்கு. போன தடவை வரும்போது பஸ் எல்லாம் பிளாக் பண்றது, அப்புறம் பிரிக்கிறது, 10 கேஸ் KLCCன்னு, அப்புறம் அவங்க வந்து சேர்ந்தவங்க காலையில 6 மணில இருந்து தண்ணி அடிக்கிறது. இதெல்லாம் மீண்டும் நடக்கும். ரோட் பிளாக் அங்கங்க போடுவாங்க, இது மீண்டும் நடக்கும். பேப்பர்ல வரும். அதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் தேவையா அப்படின்னு வரும். இல்லன்னா நீங்க வந்தீங்கன்னா போன தடவை செஞ்சதை விட இந்த தடவை கூட செய்வோம் நாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் செஞ்சுட்டு வர்றாங்க. இப்ப இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம ஹிண்ட்ராவை அழிக்கணும்னு ஆரம்பத்துல இருந்தே 25 நவம்பருக்கு அப்புறம் அழிக்கணும்னு ஒரு பெரிய திட்டம் போட்டாங்க. ஓரளவுக்கு அவங்க அது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு எல்லாம் கேட்கறாங்க ஹிண்ட்ரா வைங்கன்னு. ஹிண்ட்ரா இங்க நீங்க பாக்குறது ஹிண்ட்ரா. நாங்க வந்து என்ன சொல்றோம்னா, இப்ப இந்த 27ஆம் நவம்பர்ல நம்ம பயத்தெல்லாம் மீறி அங்க வரணும். நீங்க எல்லாம் வரணும். இந்தியா, பஹ்ரைன், யெமன், ஈராக் இதெல்லாம் பாக்குறோம். ஒன்னா இருந்து செஞ்சா அசைக்க முடியாதது இல்ல. இது வந்து நல்லா தெரியுது. வந்து 27ஆம் தேதி நம்ம கூடுறதுக்கு காரணம் வந்து இந்த புஸ்தகம், இன்டர்லாக் புஸ்தகம். ஆனா நம்ம உங்களை எல்லாம் கூப்பிடுறது அங்க KLCCக்கு இந்த இன்டர்லாக் புஸ்தகத்துக்கு மாத்திரம் இல்ல. அந்த இன்டர்லாக் புஸ்தகத்தை திருப்பி ஃபார்ம் 5ல இருந்து நிராகரிக்கணும், அது வேண்டாம்னு சொல்லிடணும். இந்த அரசாங்கம் வந்து புல் பண்ணணும் அந்த புக்கை. இதுதான் நம்ம முதல் கோரிக்கை. அவங்க வந்து புல் பண்ணணும் அந்த புக்கை. withdraw the book, withdraw the interlock book. This is our first demand. ரெண்டு, அந்த இன்டர்லாக் புக் வந்து அது தனித்து பார்த்தோம்னா அது ஒரு பிரச்சனை மாத்திரம் அது மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அறிகுறி தான், ஒரு சின்னம் தான். நம்ம தினம் நம்மள பாதிக்கிற பிரச்சனைகள்னா மூல காரணம், அதே மூல காரணம் தான் இப்ப இன்டர்லாக் புக்கும் இருக்கு. அந்த மூல காரணங்கிறது அம்னோவோட இனவாத ராஜ்யம். இந்த இனவாத ராஜ்யத்தை மாற்றி வைக்கும் வரைக்கும் நம்மளுக்கு இந்த நாட்டுல மானத்தோட இருக்க முடியாது. நான் வந்து இது சும்மா சொல்லல. 50 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இந்த புஸ்தகத்தை வச்சு இந்த புஸ்தகத்தை பாடம் ஆக்கி இந்தியர்களை இவ்வளவு இழிவுபடுத்துறாங்க. இன்னும் ஒரு 50 வருஷம் கொடுத்து பாருங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி மாவில போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நம்ம பொது இடத்துல தமிழ் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்படியே ஏத்துக்கிட்டு போனோம்னா என்னதான் போகுது? எங்கதான் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி? நீங்க யோசிங்க. நாங்க சொல்றேன்னு நீங்க கேட்க வேணாம், நீங்களே யோசிங்க. இதெல்லாம் சரின்னு பட்டுச்சுன்னா அன்னைக்கு 27ஆம் தேதி நீங்க அங்க வரணும். நீங்க வரலைன்னா இதெல்லாம் உங்களுக்கு சரின்னு சொல்லு அர்த்தம். நீங்க யோசிங்க. 27ஆம் தேதி நம்ம வந்து மீண்டும் இந்த KLCC சுத்தி மறுபடியும் நம்ம வந்து அங்க வந்து இப்ப இந்த தடவை அந்த சும்மா அங்க கூடுறது மாத்திரம் இல்ல, நம்ம வந்து மார்ச் பண்ண போறோம். இப்ப பாருங்க இந்த காலகட்டம், இப்ப பிப்ரவரி மாச காலகட்டத்தை பாருங்க. இஸ்லாமிய நாடுகள்ல எங்க பார்த்தாலும் கலவரம். மலேசியாவும் இஸ்லாமிய நாடு. இந்த மாதிரி ஒரு கலவரம் இங்க நடந்துச்சுன்னா உடனே நம்மளுக்கு இன்டர்நேஷனல் பிரஸ், மீடியா, டெலிவிஷன், உலகளாவ உள்ள டிவி எல்லாம் போக்கஸ் பண்ணுவாங்க. அந்த கூட்டத்துல நம்ம வந்து இந்த இனவாத ராஜ்யத்தை பத்தி நல்லா எடுத்து காட்டுவோம் இந்த உலகத்துக்கு. நம்ம வந்து இந்த நாட்டு சிறுபான்மை மக்கள் எலெக்ஷன் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 7% தான் ஓட்டு. ஆனா நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த 7% விட இந்த உலகெல்லாம் எல்லாத்துக்கும் காமிக்கிற மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சியை உண்டாக்கலாம். பாருங்க, நம்ம சொல்றோம் நம்ம பெற்றோர்கள், முதியோர்கள்லாம், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இந்த நாட்டுக்கு உழைச்சிருக்கோம்னு சொல்றோம். அதனால இதெல்லாம் நாங்க கேட்கறது ஒண்ணும் பெருசு இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பக்கத்துல இருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்தோனேசியால இருந்து வந்து, பங்களாதேஷ்ல இருந்து வந்து அவங்களும் உழைச்சிருக்காங்க, அப்படின்னா அவங்களுக்கும் அதுதானே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? இது வந்து ஒரு ஆர்குமெண்டா சொல்றாங்க. நம்மளுக்கும் இப்ப வர்ற இந்த இந்தோனேசியாக்காரங்களுக்கும் பங்களாதேஷ்காரங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் செடிஷன் இல்ல. ஆனா நாங்க சொல்றதை வச்சு செடிஷன் சொல்லுவாங்க. இந்த புஸ்தகத்தை பார்த்தோம்னா இன்டர்லாக், நான் சொன்னேன் அது தனியா
ஐசோலேட்டட் கேஸா பார்த்தோம்னா அது ஒரு ஒரு மாதிரி பிரச்சனை. ஆனா எல்லாம் நடக்கிறத பார்த்தோம்னா இது வந்து ஒரு பெரிய திட்டமே இருக்கு கீழே. பர்லிஸ் முஃப்தி டாக்டர் அஸ்ரீன் அவர் என்ன சொல்றாரு, வெள்ளக்காரன் இந்த பறையர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தான். வெள்ளக்காரன் இவன் வாழ்க்கை இப்ப இந்த நாட்டுல என்ன மாதிரி இருக்கு. அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரா, டெல்லியில தெரு ஓரமா ராத்திரி எல்லாம் படுத்திருந்தாங்களா, அட்டை வச்சு அட்டை மேல போர்வை மாதிரி வச்சு படுத்திருந்தாங்களா டெல்லியில. இங்க வந்து இங்க இருக்கிற இந்தியர்கள்லாம் என்ன வாழ்க்கை, 1000 மடங்கு நல்ல வாழ்க்கை. இவன் எப்படி பேசுறான், அப்படிங்கிறான். யார் சொல்றது இது? முஃப்தி. முஃப்தினா யார்? இஸ்லாமிய மதத்துக்கு அதிகாரி, ஆலோசகர் பர்லிஸ் சொல்றாரு. அவர் சொல்றாரு, பிடிக்கலைன்னா போ, இங்க இருந்துகிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நம்மளுக்கு உரிமை இல்லையா? நம்ம இந்த நாட்டு பிரஜை இல்லையா? இவன் யார் சொல்றதுக்கு? இதே சாயல்ல தான் இந்த இன்டர்லாக் புக்கும் இருக்கு. இன்டர்லாக் புக்ல 5 அத்தியாயங்கள். அதுல ஒரு அத்தியாயம் நம்ம மணியத்தை பத்தி. மணியம் வந்து கதாபாத்திரம் இந்தியா. அந்த அத்தியாயம் பேரே மணியம் தான். அந்த மணியம் வந்து அந்த மணியத்தோட வாழ்க்கையை வர்ணிக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து வந்தது எப்படி. இது வந்து 1910 நடந்த கதை. 1910 ஆரம்பிச்ச கதை. இந்தியாவிலிருந்து எப்படி ஆடு மாடு மாதிரி கப்பல்ல வந்து எல்லாரும் வந்தவர்கள் தான் பறையர்கள். அப்புறம் இங்க வந்து ஒரு தாழ்வான வாழ்க்கை, ஒரு இழிவான வாழ்க்கை முறை, வழிமுறைகள்லாம் அறகுறையா சொல்லி, அதே நேரத்தில் நம்ம 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 கலாச்சாரம், நம்ம சமயம் இதெல்லாம் ஒரு மாதிரி சொல்லி, இது வெளிப்படையா சொன்னது இந்த பறையர்கள். இந்த மாதிரி 2-3 தான் ரொம்ப இழிவா வெளிப்படையா சொல்லுது. ஆனா வெளிப்படையா சொல்லாம ஒரு சாயலா சொல்றது. நம்ம எல்லாம் இங்க வந்தது இந்த தானா அம்மாஸ் லேண்ட் ஆஃப் கோல்ட். இங்க வந்து இங்க இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க, நம்மளுக்கு வாழ விடுறாங்க. நம்ம வழிமுறைகள் அவ்வளவு சரியில்லாம இருக்கிறத அந்த அத்தியாயம் மணியம் சொல்ற அத்தியாயத்துல ஒரு சாயலா சொல்றாங்க. பாருங்க, இந்த புஸ்தகத்துக்கும் அந்த முஃப்தி சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே யோசிங்க. ஓகே, இந்த முஃப்தி மாத்திரம் இல்ல, இப்ப இன்டர்நெட்ல யூடியூப்னா அங்க வீடியோ, இன்டர்நெட்ல வீடியோ பார்க்கலாம். அங்க ஒருத்தர் குஜராத்துக்காரரு, அவர் வந்து ஆரம்பத்தில் இந்து, அவர் வந்து முஸ்லிமா மாறி இருக்காரு. சரி, ஓகே, நம்ம மாறலாம், இது நம்ம இஷ்டம். ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்து கூட்டத்துல நம்ம வழிமுறைகள், நம்ம சமுதாயத்து வழிமுறைகள், நம்ம சமயத்தை பத்தி ரொம்ப இழிவா பேசுறாரு. இது வந்து அரசாங்கம் நடத்துற ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி பேசுறாரு. இது வந்து வெளியில யூடியூப்ல வந்துருச்சு. இதெல்லாம் பாருங்க, இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல பேசுறாங்க, அரசாங்கம் அனுமதிக்கிற கூட்டத்துல பேசுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? ஏன் இந்த மாதிரி ஏன் பேசணும்? ஒரு குடிமகன், ஒரு சமூகத்தை பத்தி, நம்ம நாட்டில் உள்ள ஒரு சமூகத்தை பத்தி ஏன் இழிவா பேச விடணும்? இதெல்லாம் செடிஷன் இல்லையா? இதெல்லாம் விட்டுக்கிட்டே இருந்தா யார் தான் கேட்க போறா? சரி, நீ அரசாங்கம் கேட்கலையா, நம்ம போய் கேட்கணும். நம்ம கேட்கலைன்னா நம்மளுக்கு வேற வழி இல்லை. நம்மளுக்கு இதுதான் ஒரு அடிமை சமூகமா இருக்கணும்னு இருந்துச்சுன்னா, எங்க பார்த்தாலும் ஒரு அடிமை சமூகத்துக்கு எப்பவுமே பொதுவா பேசுறது வந்து ரொம்ப எளிவா தான் பேசுவாங்க. அடிமை சமூகத்துக்கு அந்த கதிதான். இந்த புஸ்தகத்தை எடுத்து நம்ம இளம் மலேசியன்ஸ்க்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு, 17 வயசு யங்ஸ்டர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, மலாய்க்காரர்கள் சரி, சீனர்கள் சரி, இந்தியர்கள் சரி, இதை போய் போதிச்சா இந்த நாட்டோட எதிர்காலம் என்ன, அவங்க மனசுல என்ன இருக்கும்? இவங்க வந்து நம்ம இந்திய ஆடவர்கள் மனசுல என்ன இருக்கும்? நம்ம வந்து ரொம்ப தாழ்ந்தவங்க அப்படின்னு தாழ்ந்த மனப்பான்மை இருக்கும் நம்மளுக்கு. மற்றவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? இவங்க எல்லாம் இந்த மாதிரி தான். அதுதான் நம்ம எதிர்கட்சி தலைவர் அன்வார் இப்ராஹிம் அவர் என்ன சொல்றாரு இந்த புத்தகத்தை பத்தி? நானும் படிச்சிருக்கேன் இந்த புத்தகத்தை பத்தி, ஆனா எனக்கு ஒன்றும் தெரியலையே, அப்படி ஒன்றும் இழிவா இருக்கிறது தெரியலையே. ஏன் தெரியலைன்னா அவங்க மனசுக்குள்ள இதெல்லாம் சாதாரணம், சர்வ சாதாரணம், இப்படித்தான் யா, இதை விட என்ன, இதுதான் யா இந்திய சமுதாயம் இல்லை. அவன் சொல்றது சரிதானே? நம்மளுக்குள்ளே இப்ப மாய்க்கா தேவமணியும் அதான் சொல்லிட்டு வர்றாரு. இது என்னையா, இதுல என்ன வித்தியாசம், இப்படித்தானே இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு தெரியலையா என்ன நடக்குதுன்னு? இதுதானே நம்ம கதி, இதுதானே நம்ம எதிர்காலம். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்.